Hello world, welcome back to program Progressive Programming with me, Ram. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா நீங்கள் வரி பண்ண வேண்டாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ப்ரீவியஸ் எபிசோட்ஸோடைய லிங்க்கெல்லாம் ஆட் பண்ணுறேன். டூ செக் இட் அவுட் ஃபார் த கம்ப்ளீட் ஸ்டோரி அண்ட் யூ வில் என்ஜாய் திஸ் ஜர்னி ஈவன் மோர். இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸைட்டிங் அட்வென்ச்சரை பார்க்க போகிறோம். எப்படி ஸ்ப்ரிங் பூட் ஆனடேஷன்ஸும் ஸ்ப்ரிங் பூட் மாடியூல்ஸும் இன்டர் கனெக்ட் ஆகுது, எப்படி அது ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம்வொர்க்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறத ஒரு சினிமேட்டிக் கார் அனாலஜி வச்சு பார்ப்போம். ஏன் எப்போவுமே நான் ஒரு அனாலஜியோ இல்லை ஒரு ஸ்டோரியோ பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டீச்சிங் ஸ்டைலே அதுதான். ஏன்னா ஐ ஷுவர்லி or strongly believe in the fact programming is best learned when you can visualize it just like your muscle memory. So இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறோம், சீக்கிரம் உங்கள் பெல்ட்டை போடுங்க, நம்ம டிரைவை ஸ்டார்ட் பண்ணலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு காருக்குள்ளே உட்கார போகும்போது கண்ணா பின்னான்னு ஏகப்பட்ட பட்டன்ஸ் இருக்கும். ஏசி ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன், மியூசிக் சிஸ்டம் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன், கியரை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு கியர் லீவர், ஆக்சிலரேட்டர் இருக்கும், பிரேக் இருக்கும். இது எல்லாமே என்னன்னா ஒரு வகையான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம காருக்கு தர மாதிரி, கரெக்டா? அதே மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் பிசிக்கல் பட்டன் இது எல்லாமே ஒரு ஆனடேஷன்ஸா இருந்தா மீனிங் இந்த பட்டன்ஸ் எல்லாம் தான் ஸ்ப்ரிங் பூட்ல ஆனடேஷன்ஸ் சொல்லுவோம். ஒவ்வொரு ஆனடேஷனும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம்வொர்க்கு ஸ்ப்ரிங்குக்கு தருது. ஓகேவா? இந்த அனடேஷன்ஸ் எல்லாமே என்ன சொல்ல வருது இந்த ஃப்ரேம்வொர்க்குன்னா, வாட் டு டூ, ஹவு டு டூ, வென் டு டூ, எதை எப்போ பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறது தான் இது சொல்ல போகுது. சிம்பிளாக சொல்லணும்னா பட்டன்ஸ்னா அனடேஷன்ஸ் அப்படி தான் வச்சுக்கலாம். ஓகேவா? உதாரணத்துக்கு நான் ஏசி பட்டன் அமுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். காருக்கு தெரியுது ஓகே நான் கூல் பண்ணணும்னு. மியூசிக் பட்டன் அமுத்துனா ஓகே நான் பாட்டு பாடணும்னு தெரியுது. ஏதாவது அசார் லைட்ஸு ஏதாவது ஒரு பட்டன் அமுத்தி விட்டேன் அப்படின்னா ஏதோ எமர்ஜென்சி நம்ம வார்னிங் கொடுக்கணும்னு தெரியுது. இந்த சேம் வே அனடேஷன்ஸும் ஸ்ப்ரிங் பூட்ல என்னன்னா பட்டன்ஸ் தான். ஓகேவா? சிம்பிளா சொல்லணும்னா யூ டோன்ட் ரைட் எவ்ரி திங் ஃப்ரம் ஸ்கிராச். ஒரு அனடேஷனை போட்டோம்னா அந்த ஃப்ரேம்வொர்க்குக்கு தெரியும் ஓகே நான் ஏசி ஆன் பண்ணணும், நான் மியூசிக் பண்ணணும், நான் எமர்ஜென்சி கால் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி. நம்ம ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ல 3 ஆனடேஷன் பில்லர்ஸ் இருக்கு. அதுதான் இந்த ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம்வொர்க்கே தூக்கி நிறுத்துதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். அது கார்ல இருக்கிற ஒரு பவர் ஆன் பட்டன் மாதிரி. நம்ம கார்ல பவர் ஆன் பட்டன் அமுத்தின உடனே எப்படி இன்ஜின், ஏசி, மியூசிக், லைட்ஸ் இதெல்லாம் ரெடி டு சர்வ் ஸ்டேட்டுக்கு போதோ அந்த மாதிரி ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்ற அனடேஷன் நான் என் கோடிங்ல எழுதினேன் அப்படின்னா ஆட்டோ கான்ஃபிகரேஷனா இருக்கட்டும், காம்பனன்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே இனிஷியலைஸ் பண்றதுக்கு அது ரெடி ஆயிடும். இட் இஸ் ஈக்குவலன்ட் டு பவர் பட்டன் மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் ரெஸ்ட் கண்ட்ரோலர். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல எல்லா கார்லுமே எப்படி இருக்கும், ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரி வந்துடுச்சு. நம்ம ஏதாவது சொன்னோம்னா அது எக்ஸிக்யூட் பண்ண போகுது. கரெக்டா? எனக்கு இந்த படத்துல இருந்து இந்த சாங் போடு, எனக்கு எங்க அம்மாக்கு கால் பண்ணி விடு அப்படின்னா கால் போகும், பாட்டு போடும், எல்லாமே பண்ணும். அதே மாதிரி தான் உங்க அப்ளிகேஷனுக்கு வர எல்லா ரெக்வஸ்டையும் கமாண்ட்ஸ் மாதிரி அதை எடுத்துக்கிறதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ற அனடேஷன் ரெஸ்ட் கண்ட்ரோலர். சிம்பிளா சொல்லணும்னா ரெஸ்ட் கண்ட்ரோலருங்கிறது ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் மாதிரி. ஃபைனலா ஆட்டோ வயர் விச் இஸ் த 3வது பில்லர். ஓகேவா? இவன் தான் எனக்கு பர்சனல் ஃபேவரட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இந்த சீன்லயே நீங்க நோட் பண்ணீங்கன்னா டிரைவர் உள்ள வராரு, அவரோட மொபைல் போனை ஆன் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சிங்க் ஆகுது. ப்ளூடூத் வழியா கனெக்ட் ஆகுது, மியூசிக் சிஸ்டம் ரெடி டு பிளே ஆகுது, காருடைய என்டையர் கண்ட்ரோலுமே அந்த மொபைலுக்குள்ள வந்த மாதிரி. அதே மாதிரி ஆட்டோ வயர்டுன்னு நான் போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ரெக்வயர்டு காம்பனன்ட்ஸ், சர்வீசஸ், மற்ற டிபெண்டன்சிஸ் எல்லாம் சீம்லெஸ்ஸா கனெக்ட் ஆயிரும். மேனுவல் வயரிங்கு தேவையில்லை. ஓகே,
நம்ம 3 pillars ஆஃப் ஸ்ப்ரிங் பூட்டை இப்போ பார்த்துட்டோம். அவ்வளோதானா அனோட்டேஷன்ஸ்? இல்லை. எப்படி ஒரு பிக் ரேஸுக்கு மெயின் ஹீரோஸ்லாம் இருப்பாங்களோ அதே மாதிரி சப்போர்ட்டிங் க்ரூவும் ரொம்ப தேவை. கரெக்டா? உதாரணத்துக்கு நாஸ்கர் ரம்பிளாக இருக்கட்டும், ஃபார்முலா 1 இருக்கட்டும், ஒவ்வொரு தடவையும் பிட் ஸ்டாப் வரும்போது ஒரு டீம் வந்து டயரை மாற்றுவாங்க, காத்தடிப்பாங்க, ஏதாச்சும் ஃபால்ட்டுனா இம்மீடியட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மக்கிட்டேயும் சில ஸ்பெஷலைஸ்டு அனோட்டேஷன்ஸ் இருக்கு. @ காம்பனண்ட், @ சர்வீஸ், @ ரெபாசிட்டரி. @ காம்பனண்ட்ன்றவன் என்ன பண்ணுவான்னா, அவன் ஆல்ரவுண்ட் மெக்கானிக் மாதிரி ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவான். @ சர்வீஸ்ன்றவன் அவன் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட். பிஸ்னஸ் லாஜிக்கெல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கும். சப்போஸ் ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா ஏசி எப்படி சரி பண்ணணும், மியூசிக் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும், இது எல்லாமே அவன் கிட்ட தான் இருக்கும். @ ரெபாசிட்டரின்றவன் ஃபியூவல் எக்ஸ்பர்ட் மாதிரி ஆப்புக்கு டேட்டா பேஸ்ல இருந்து ரைட் டேட்டா சப்ளை பண்றது இவனோட வேலை. இது எல்லாத்தையும் சேர்த்தா எப்படி ஒரு பர்ஃபெக்ட் டீம் உருவாகுமோ அதே மாதிரி உருவானது தான் ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க்கும் கூட. ஸோ மக்களே, இதுல இருந்து உங்களுக்கு அனோட்டேஷன்ஸ்னா கார் பட்டன்ஸ்னு ஈஸியாக புரிஞ்சிருச்சு. இப்போ சொல்லுங்க, ஸ்ப்ரிங் பூட் எவ்வளோ ஈஸின்னு. ஒவ்வொரு தடவையும் நான் கோடை ஸ்டார்டிங்ல இருந்து எழுதவே வேண்டாம். எனக்கு எந்த அனோட்டேஷன் எப்போ தேவையோ அதை போட்டுட்டு அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். இப்போ நம்ம பட்டனை பார்த்துட்டோம். பட் இதை விட ஒரு பிக்கர் பிக்சர் இருக்கு. அதுதான் ஸ்ப்ரிங் மாடியூல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரிங் மாடியூல்ஸ்க்கு உள்ளார தான் இந்த ஸ்ப்ரிங் அனோட்டேஷன்ஸே இருக்கும். இது ரெண்டும் ரொம்ப பைண்ட் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு நம்ம கிட்ட ஒரு டாப் மாடியூல்ஸ் இருக்கு. ஸ்ப்ரிங்ல நிறைய மாடியூல்ஸ் இருந்தாலும் இந்த மாடியூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே இட் இஸ் மோர் தென் இனஃப். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ப்ரிங் கோர்ன்ற மாடியூல். இந்த ஸ்ப்ரிங் கோரை வந்து இன்ஜின் மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஜின் அண்ட் வயரிங் சிஸ்டம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு காருக்கோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்ப்ரிங் கோரும். இதுக்குள்ளதான் @ காம்பனண்ட், @ பீன், @ ஆட்டோ வயர், என்னுடைய பர்சனல் ஃபேவரட் அனோட்டேஷன், இது எல்லாமே இந்த மாடியூல்ல இருந்து தான் சப்ளை ஆகுது. அதே மாதிரி ஸ்ப்ரிங் எம்விசின்னு ஒரு மாடியூல் இருக்கான். அவன் வந்து நம்ம கார்ல இருக்கிற ஜிபிஎஸ் அண்ட் ஸ்டியரிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து ஈச் ரெக்வெஸ்ட் வேர் டு கோ அப்படின்ற மாதிரி ஒரு மந்த்ரால ஒர்க் பண்ணுவான். எப்படின்னா, யார்கிட்ட இருந்தாலும் ஏதாவது ரெக்வஸ்ட் வந்ததுன்னா அந்த ரெக்வஸ்ட் யார்கிட்ட போகணுங்கிறத டிசைட் பண்றது இதுதான். இப்போ நம்ம அனோட்டேஷன் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம என்ன பார்த்தோம், @ ரெஸ்ட் கண்ட்ரோலர் தான் இந்த வேலையை பண்றான். அப்ப அந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர்ன்ற அனோட்டேஷனை சப்ளை பண்றது யாரு? இந்த ஸ்ப்ரிங் எம்விசி தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மாடியூல் ஸ்ப்ரிங் டேட்டா. எப்படி ஒரு காருக்கு ஃபியூவல் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஸ்ப்ரிங்குக்கும் ஸ்ப்ரிங் டேட்டாங்கிற மாடியூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஒரு ப்ரோக்ராமாக இருக்கட்டும், டேட்டா பேஸும் டேட்டாவும் இல்லைன்னா என்ன, அது எவ்வளோ மேஜர் ரோல் பிளே பண்ணுதுன்னு எல்லாருக்குமே தெரியுது. எல்லாமே டேட்டா தான். அப்பேற்பட்ட டேட்டாவை மேனேஜ் பண்ணணும்னா அதுக்கு அனோட்டேஷன்ஸ் வேணும்ல. அந்த அனோட்டேஷன்ஸை சப்ளை பண்ணணும்னா ஒரு மாடியூல் வேணும்ல. அதுதான் இந்த மாடியூல். நம்ம முன்னாடி பார்த்த @ ரெபாசிட்டரின்ற அனோட்டேஷனே இந்த ஸ்ப்ரிங் டேட்டா தான் சப்ளை பண்ணுது. @ என்டிட்டி, @ ஐடி, @ ரெபாசிட்டரி, இது எல்லாமே ஸ்ப்ரிங் டேட்டால இருந்து தான் வருது. இது எல்லாமே டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவுது. ஸ்டோர் பண்ண, ஃபெட்ச் பண்ண, டேட்டாவை அங்கேயும் இங்கேயும் அனுப்ப, இது எல்லாமே இந்த மாடியூல் தான் பார்த்துக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடியூல் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி. ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம கார்ல சீட் பெல்ட் போட்டாதான் ஆக்சிடென்ட் ஆனாலே நமக்கு என்ன வரும், ஏர் பலூன் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி லாக்ஸ் அண்ட் சீட் பெல்ட்ஸ் மாதிரி என் கார்ல @ எனேபிள் வெப் செக்யூரிட்டி, @ ப்ரீ ஆத்தரைஸ், இந்த மாதிரி அனோட்டேஷன்ஸ்லாம் ரைட் பீப்புளை உள்ள கொண்டு வரத்துக்கு, ரைட்டு கீ கொடுக்கறதுக்கு, ரைட்டான ப்ரொவிஷன் என் அப்ளிகேஷனில் செக்யூராக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த மாடியூல்ல இருந்து தான் வருது. ஃபைனலாக நம்ம ஒரு ஸ்ப்ரிங் பூட்டை எப்படி நினச்சிக்கணும்னா, ஒரு ஸ்மார்ட் கார் கம்ப்யூட்டர் மாதிரி. அது எல்லாமே ஆட்டோ கான்ஃபிகர் அதுவாகவே பண்ணுகும். ஸோ நம்ம எதை பற்றியுமே வரி பண்ண வேணாம். ஒரே ஒரு தம்ப் ரூல் தான், பவர் பட்டனை ஆன் பண்ணணும். சூப்பர். ஃபைனலாக நம்ம வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப்பை ஒன்று பார்த்துடலாமா?
ஒவ்வொரு ஸ்ப்ரிங் மாடியூலும் காரில் இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டம் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு அனடேஷனை பார்த்தீங்கனாலோ இல்லை படிச்சீங்கனாலோ அதை எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா காரில் இருக்கிற பட்டன் மாதிரி. அந்த பட்டன் ஒரு ஸ்பெசிஃபிக் சிஸ்டம் கூட ரிலேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ that's all guys. Thank you for joining with me on this journey. If you found this story very helpful, hit like, subscribe and turn on notification. Now Garam, one line and one code at a time. Thank you. See you in the next video.